அட்சய திருதியை முன்னிட்டு ஏராளமானோர் தங்க நகைகளை வாங்கினர். இதன் காரணமாக நகை கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் மென்மேலும் நகைகள் சேரும் என்பது இந்துக்களின் ஐதீகம். இதன்படி நகைகள் வாங்க கடைகளில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இன்னைக்கு வாங்கினோன்னா நிறைய பொருள் நம்மளுக்கு சேரும். நகைகள் வந்து வருஷம் சேருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வருஷம் வாங்குவோம். நாங்கள் ஒரு வருஷம் ஒரு வெரைட்டிஸ் நிறைய வருது. அதனால் நான் வாங்கி சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்குற ஒரு ஐஸ்வர்யம் பெருகுன்ற ஒரு ஐதீகம். வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் பொருட்டு தங்க நகை விற்பனையாளர்கள் பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்திருந்தனர். இதனாலும் அதிகம் பேர் நகை வாங்க வந்திருந்தனர். விலை ஏறிக்கிட்டே இருக்குது, கிராம் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலி. பட் த குவாலிட்டி வைஸ் இட்ஸ் வெரி குட் இன் கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டோர்ஸ். அது ஒரு இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ் ஆக்சுவலி. ஒரு 10 to 15 years பேக் நான் வாங்குறப்ப வந்து 35,000க்கு வந்து 10 பவுன் வாங்கினேன். இன்னைக்கு இட்ஸ் நாட் பாசிபிள் டு கெட் இட். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அட்சய திருதியை நாளில் அரிசி, உப்பு, வெள்ளி போன்றவற்றை வாங்குவதும் தானம் செய்வதும் சிறந்தது என்றும் சிலர் கூறுகிறார்கள். முந்தைய காலங்களில் சாதாரண திரியையாக இருந்ததை நகை விற்பனையாளர்கள் தங்கள் வியாபார உத்தியால் நகை வாங்க மட்டும் ஊக்குவிப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.